பிதாவே, இந்த மதிய வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை ஞானத்திலும் தெரிந்த புத்தியிலும் வழிநடத்துகிற எங்கள் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினரை ஆசிரியர்கள், இன்று எங்கள் பள்ளியில் கொண்டாடுகிற இந்த இளைஞர் எழுச்சி நாள் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடப்பதற்காக உமக்கு நன்றி. மேலும் மாணவர்களாகிய நாங்களும் எங்கள் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய உதவி செய்யும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களைப் போல ஆளுமைகளாக மாற எங்கள் எஸ்பி பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிருபைத்தாரும். இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்பேற்று வருகிறோம். துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். I'm going to speak now. It's all known to you. மிகவும் கடினமான ஒரு சூழல். நான் தினந்தோறும் அந்த அசம்பிளி நடக்கும்போது நிதானமாக நடந்து வருவேன். ஏன்னா அந்த டைம்ல பேசுகிற கருத்துக்கள் உங்கள் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அறிவுரைகள் அருமையாக இருக்கும். அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் பேசுவது மிகவும் பயமாக தான் இருக்கு இல்லையா? நிறைய அறிவுரைகள் பெற்ற ஒரு குழந்தைகள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம இந்த நாளிலே செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, 94வது பிறந்த நாளை அவர் கொண்டாடுகிறார். அவர் நமக்கு இருந்திருந்தார்கள். அவர் 94வது வயதை எட்டியிருப்பார். ரைட். அவர் சொன்ன முக்கியமான கருத்துக்கள்ல ரொம்ப முக்கியமான கருத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். கனவு காணுங்கள். அவர் மறுபடியும் சொல்றது கனவு காணுங்கள். கனவு காணுங்கள். இங்கே உட்கார்ந்து நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது சொமோட்டோவில் போய் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு வீடாக போய் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி கனவு கண்டுட்டு இருக்கிறீங்க? வெரி குட். என்னுடைய சிந்தனை தவறாய் போய்விட்டது. ஒருத்தர் கூட சொமோட்டோவில் ஜாயின் பண்ண போகுது. ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணிடுவீங்களோ? தயவு செய்து அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கூலே படிக்க வேண்டாம். ஓகே, ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் இதெல்லாம் உங்களை ஆட்டோ ஓட்டிடுவேன். யாரெல்லாம் அப்படி யோசித்து கனவு கண்டுட்டு இருக்கிறார்? ஆட்டோ ஓட்டிடுவேன். அப்படி ஏதாவது கனவு கண்டுன்னா ஸ்கூலில் படிக்கணும்னு அவசியமே இல்லை. சரிதானே? கனவு காணும். உங்களுடைய ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் உங்கள் டீச்சர்ஸ் வந்து நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்க சொல்கிறார் உங்களுடைய கனவு எக்ஸ்பிளனேஷன் டு திஸ் லைஃப். பட் ஐ வில் ஆஸ்க் 1 question or 2 questions at the end. ஓகே, பார்த்துட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் போகலாமா? ரைட். So he started his life in a simple way. அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் பிறந்தார். 1931. எளிமையான குடும்பம். எத்தனை பேர் இருக்கீங்க? எளிமையான குடும்பம்னா அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது இருக்கும், அடுத்த நாள் சாப்பிட்றது இருக்கும். அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே உங்களை பற்றி சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா இல்லை, எங்களுக்கு 1 மாதம் வரை சாப்பிட்றதுக்கு எங்கள் குடும்பத்தில் உணவு பற்றி சொல்கிறீங்களா? சொல்கிறீங்களா? அவர் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தார். கனவு காணுங்கள் என்று சொன்ன அறிஞர் அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான குடும்பம். காலைதோறும் அவர் எந்த தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறார்? நியூஸ் பேப்பர் போடுறதுல. எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் போடுறீங்க? ஒருத்தருமே இல்லையா? ஒருத்தருமே நியூஸ் பேப்பர் போடலையா? அல்லது வெளியே காட்டுறதுக்கு வருத்தப்படுறீங்களா? இது தவறு கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம் செய்திருக்கிறார். இந்த தவறு நினைச்சிட்டு அல்ல நம்ம வெட்கப்பட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவரோட மனதளவில் நாம அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலைக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
வெளியே கொண்டு வந்தார். நாம் யார் என்பதை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அப்பா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்கிறத உணர்ந்து முதல் மதிப்பெண் வாங்குகிறவராக காணப்பட்டார். மிக சிறப்பான ஒரு மனிதர். அடுத்ததாக முடித்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, he joined the St. Joseph College physics departmentல ஜாயின் பண்றாரு. கவனிங்க, அவருடைய கனவு வானில் பறக்க வேண்டும் என்று. அதற்கு துணையாக இருப்பது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஜாயின் பண்றாரு. மிகவும் சிறப்பான ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா அது முடித்த உடனே மறுபடியும் அவங்க எங்க போய் ஜாயின் பண்றாரு? நம்மளுடைய மெட்ராஸ் ஐஐடியில் ஜாயின் பண்றாரு. ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல அவருடைய இன்ஜினியரிங் படிப்பை ஜாயின் பண்றாரு. அவரால் ஃபீஸ் கட்ட முடியல. ஒரு முறை அவரை கல்லூரியில் இருந்த எம்ஐடியில் இருந்து வெளியே விரட்டக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. உடனே என்ன நடக்குது தெரியுமா? பாருங்க, தன்னோடு உள்ள சகோதரி தன்னுடைய ஆபரணங்களை கலத்தி அவங்க அப்பாட்ட கொடுத்து இது அவனுக்கு தெரியாம கொண்டு போய் அடகு வைத்து அவனை படிக்க வைக்கன்னு சொல்றாங்க. தம்பி அருமையா உட்கார்ந்துருக்கிறாரு. உன் லைஃபுக்கு நிறைய பேர் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. உங்க அப்பா அம்மா உனக்கு தெரியாம கஷ்டத்தை வெளிக்கான முடிச்சிட்டப்பா, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டப்பா. 3 நாள் கெடுல கண் விழிக்காம முட்டி மோதி என்ன பண்றாரு? படித்து தன்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கிறார். ஐஐடியிலிருந்து வெளியே வர்றாரு. ஐஐடியிலிருந்து வெளியே வந்து எங்க போகணும்னு நினைப்பாங்க? நீங்க வெஸ்லி ஸ்கூல்ல முடிச்சுட்டு எங்க போவீங்க? காலேஜுக்கு ஒரே வரையில சொல்றீங்க. தப்பா இல்ல? தப்பா இல்ல? காலேஜுக்கு ஒரே வரையில சொல்லலாமா? சொல்லக்கூடாது. உன்னுடைய கனவு தெளிவாக இருந்தது என்றால் நீ எங்கே போக வேண்டும் என்று தெளிவா சொல்லணும். இந்த வேலைக்கு நான் போறேன்னா இந்த கல்லூரியை தெளிவா சொல்லு. என் ஃப்ரெண்ட் எங்க போறேன் அங்க போறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருவேளை இது 11th 12th மாணவர்களுக்கான செய்தியா இருக்கலாம். ஆனா 6th 7th உன்னுடைய கனவு என்ன? அடுத்த ஸ்டாண்டர்ட்ல போய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் இல்லையா? ரைட்? அருமையான ஒரு கனவோடு அவர் போறார். அவர் பாராட்டை பெறுகிறார். ஆனால் அவருடைய கனவானது பறக்க வேண்டும், வானை கிழித்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. அந்த கனவு அவரை தூங்க விடவில்லை. தூங்க வைக்கவில்லை. படித்து முடித்து விட்டோம், வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எந்த வேலைக்கு பாருங்க? ஏர்ஃபோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த ஏர்ஃபோர்ஸ்ல நீங்க கேட்டேன், you are not qualified for pilot. Listen the word, you are not qualified for pilot. நீ ஒரு விமானியா இருக்க தகுதியற்றவர். இந்த வார்த்தையை நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன்னா, failure will never overtake me if my definition to succeed is strong enough. நான் எங்க போகணும்னு தெளிவா தெரிஞ்சேன்னா என்ன தரமாற்றம் தான் போய் சேரும்பா. நீ சொல்லுவியாமே எங்க போகணும்னே தெரியலையே, அப்ப எங்க போக முடியும்? ஏபிஜே அப்துல் கலாம் நம்மை போன்ற ஒரு மனிதர். ராமேஸ்வரம் என்ற கிராம பகுதியிலே காணப்பட்டவர். அவர் தன்னுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியல, ஏன் உங்களால முடியாது? அவங்களுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், எத்தனையோ ஏபிஜே அப்துல் கலாம்கள் உருவாகுவார். அவர் ஜாயின் பண்றது, அப்ளை பண்றது ஏர்ஃபோர்ஸ். ஆனா அவருக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ரிசர்ச் ஆர்கனைசேஷன். பட் எடுத்த உடனே அவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க? ஃபிளைட்டை கொடுத்து அது ரிலேட்டடா பண்ண மாட்டாங்க. அவருக்கு பாம், டேங்க் இந்த மாதிரி விஷயங்கள் அதோட ரிசர்ச் ஏரியாஸ் தான் அவங்க கொடுத்தாங்க. இவருடைய எண்ணங்கள் எல்லாம் பறக்க வேண்டும் என்று தன்னுடைய வேலைகளில் சிறப்பாக இருந்தார். அதற்கு பின்பு அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பாருங்கள். He was transferred, government transferred him to ISR. Listen, Indian space research entered into his life. பறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கவர்மெண்டே கூப்பிட்டு வாப்பா நீ ஆர்கனைசேஷன்ல இரு. அருமையான ஒரு வாய்ப்பு. ஐஎஸ்ஆர்ஓல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு look at that. அந்த காலத்துல பறக்கணும் அந்த ராக்கெட் போல கிழிச்சு வானத்தை கிழித்துட்டு போகணும்னா சைக்கிள்ல தான் ராக்கெட் தூக்கி வைக்கிறாங்க. sophisticated ரூம்ல உட்கார்ந்து வேலை செய்யலாம். He went to the field, started to do great works for the country. And he got an opportunity to lead the team as a mission director. சிறப்பான வந்து அந்த லான்ச் சைக்கிள்ஸ் கொண்டு போறதுல அவர் தான் ஹெட்டா கொண்டுவார். அருமையான ஒரு பொறுப்பு கிடைச்சி என்ன பண்றாரு? 1978 79
அனுப்புறாங்க. பட் நேரா கெண்டர் என்று போய் வந்தாங்க. வங்காள விரிகுடால போய் கடலுக்குள்ள போய் விழுந்தது. தம்பி உன்னை நம்பி எத்தனையோ லட்சங்களையும் கோடிகளையும் குடிச்சிருக்கிறாங்களா? உங்க அப்பா அம்மா உன்னை நம்பி ஆயிரங்களையும் லட்சங்களையும் கோடிகளையும் குடிச்சிருக்கிறாங்களா? உன் கனவுகள் அப்படி இருந்து போச்சுங்கிறதுக்காக உங்க பெற்றோர் வருத்தப்படுவதற்கு இல்ல தம்பி. உன்னை நம்பி உங்க அப்பா அம்மா ரொம்ப பெருசா செலவு பண்ணல. அப்படி இருக்கிற சூழல்ல அவர் வந்து தம் தோண்டு போகாமல் he came again in 1981. He started to do other work and launched it. Look at that. It was a milestone in the Indian space. தம்பி கவனிங்க, சாதாரண உட்காந்துக்கலாம். உன்னுடைய கனவு சென்னையின் கனவாக மாறலாம், உன்னுடைய கனவு தமிழகத்தின் கனவாக மாறலாம், உன்னுடைய கனவு இந்தியாவின் கனவாக மாறலாம். அது ஒரு தனி நபருடைய கனவு இந்தியாவின் கனவாக மாறியது. உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய சூழலை உருவாக்கினார் ஏபிஜே அப்துல் கலாம். ஒன்றோடு நின்று விடவில்லை, தொடர்ச்சியாக அக்னி, பிருத்திவி, விஷு, ஆகாஷ் எல்லா அக்னி அந்த ஏவுகணைகளுக்கும் அவர் தலைவராக இருந்து வேலை செய்தார். இதை மறக்கவே முடியாது. இந்தியன் சொன்னா இந்த பொக்ரான் அப்படிங்கிறது மறக்க முடியாததா இருக்கும் அவங்க மைண்ட்ல. உலகமே திரும்பி பார்க்க வைத்தது. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பொக்ரான் அணுகுண்டு சோதனை கை தூக்க கூடாது நினைச்சிருக்கீங்களா? பொக்ரான் அணுகுண்டு சோதனை 1998 எப்படி நடந்துச்சு சொல்றேன். உலகமே சேட்டலைட் வச்சு இந்தியாவில் ரெக்கார்ட் இருக்கு. இந்தியா என்ன செய்தாலும் பார்க்கணும். அணுகுண்டு சோதனை செய்யறது வந்து மக்கள் இருக்கிற இடத்துல பண்ண முடியாது, விலங்குகள் இருக்கிற இடத்துல பண்ண முடியாது, அது காடுகளே பண்ண முடியாது, அது வந்து பாலைவனத்துல தான் பண்ண முடியும். பாலைவனத்தில் இந்த குழுக்கள் எல்லாம் 2 நாட்கள் முன்பாக திட்டமிடுகிறார்கள். பெரிய ஒரு குழுவை புயலை உருவாக்குவதற்கான கருவிகளை இயக்குகிறார்கள். அப்படி அந்த மண் எல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு புழுதி புயலை உருவாக்கும். அந்த இடத்துல போய் புழுதி புயல் உருவாக்குவத ஒரு சூழலை வெளியே காட்டி சாதாரணமாய் துவங்கியவர் இந்திய தேசிய அறிவியல் கழகத்திற்கு தலைவராக மாறும். அவருடைய ஆணையின் பிரகாரம் அனைத்தும் மாறும். இப்படிப்பட்ட சூழல்ல அவர் என்ன செய்திருக்கணும்? தம்பி கவனி, அவர் என்ன செய்திருக்கணும்? இந்தியாவுக்கு நம்ம தலைவர் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணணும், எல்லாம் செய்யணும்னு அவர் என்ன செய்யறாரு பாருங்க. He started to travel across the country to all the institutions, schools, colleges, primary schools, universities. எதுக்குங்க? எதுக்காக அவர் போனோம்? எதுக்காக அவர் போனோம்? ஆராய்ச்சியில் பெரிய பதவியில வந்தாச்சு உட்கார்ந்து என்ஜாய் பண்ண வேண்டாமா? He started to spread the seeds of scientific interest to among all the children. எல்லாருக்கும் அறிவியல் மனப்பான்மையை கொடுக்கணும். அறிவியல் மனப்பான்மையை கொடுக்கணும். காலையில் நம்ம போயிருக்கேன், ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன வாதாடுற மாதிரி பேசுறாங்க. அது மிகவும் சிறந்த ஒரு எக்ஸிபிஷனாக இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்க முடியுது. 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள சார் இதனால தான் சார் இது வந்துச்சு, இதனால தான் சார் இது வந்துச்சு, இதனால தான் சார் வந்துச்சு, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, மேம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த நோட்ஸ்ல இருக்கு சார், சார் உடனே மொபைல்ல எடுத்து பாருங்க சார். இதுல that is the spirit brings through the exhibition, through this kind of talk, through this kind of assembly day, right? எதற்காக எல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சுற்று பயணம் செய்கிறவர். அதுமே அவருடைய தலைமையாசிரியர் சொன்னார். சாகிற நேரத்திலும் மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மிகவும் சிறந்த மனிதர். ஆரம்பித்தது ராமேஸ்வரம், எல்லா இடங்களிலும் அவருடைய கனவானது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இறுதியாக அவரை முடக்கிவிடலாம் என்று ஜனாதிபதி பொறுப்பு கொடுக்கப்படும். அவரை முடக்கிவிடுவதற்கு அல்ல, சொல்வதற்காக சொல்கிறேன். ஏன்னா ஜனாதிபதி பொறுப்புக்கும் விஞ்ஞானிக்கும் தொடர்பில்லை. ஜனாதிபதி பொறுப்புக்கும் ஆசிரியர்களாக ஊரெல்லாம் சுற்றி கொண்டு பேசுகிறவருக்கு தொடர்பில்லை. வித்தியாசமான ஜனாதிபதிகளை பார்த்திருக்கேன். நம்முடைய முதல் ஜனாதிபதி யார்? முதல் ஜனாதிபதி யார்? நேரு. முதல் ஜனாதிபதி ஓகே. ஒவ்வொரு ஜனாதிபதியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய நிகழ்வுகளை குறித்தே பேசுவார். கவனிங்க, அவங்க என்ன வேலை செய்தாங்களோ அதை வைத்தே பேசுவாங்க. ஆனா இவர் எப்படி சொன்னாங்கன்னா சயின்டிஸ்ட் பிரசிடென்ட். என்ன சொன்னாங்க?
சயின்டிஸ்ட் பிரசிடென்ட். சயின்டிஸ்டா இருந்து தன்னுடைய பொறுப்பு முழுவதையும் சிறப்பாக செய்தார். உங்களுடைய தலைமை ஆசிரியர் மிகச் சிறப்பாக சொன்னார். யாரும் அவரை குறை சொல்ல முடியாத வேலையை செய்தார். You know one thing, he left down his palace, Rajbhavan. அவருடைய ஜனாதிபதி மாளிகையில் வெளிவரும்போது he came out with only one suitcase. அவருடைய காலத்துல கொடுக்கிற எல்லா பரிசு பொருட்களையும் என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போகலாம். அவருடைய எல்லா இப்ப எனக்கு அருமையான ஒரு டவல் கொடுத்தாங்க இல்லையா, அது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? போடுறது வரை ஸ்பெஷலி ஸ்கூலுக்கு சொந்தம். போட்டதுக்கு அப்புறம் யாருக்கு போட்டு கொண்டார்களோ அவர்களுக்கோ. எனக்கு புரியுதா? ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் 5 வருடங்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றி ஒரு சின்ன சூட்கேஸ் உடனே போனாங்க. ஏன் அவருக்கு மிக தலைவர் சொல்றேன்னா, அதுக்கு பின்பாக ஒரு சில தலைவர் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த வீட்டை கூட காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கொடுத்த வீட்டை கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேற ஒரு வீடு வேணும்னு கேட்கிறாங்க, வாய்க்கிறாங்க. ஒரு சிறப்பான ஒரு மனிதர். He wrote several books. These 3 are very effective books. இது ஏற்கனவே உங்களுக்கு பேசப்பட்டது உங்களுடைய நூலகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஏற்கனவே இந்த கருத்துக்கள் பேசப்பட்டது. அவர் சாதாரணமான ஒரு நிலையிலே ஆசிரியராகவே எல்லா நேரத்திலும் காணப்பட்டார். சாப்பிட போதும் ஆசிரியராகவே மறைத்து போனார். ஓகே, நேரம் கருதி நான் கொஞ்சம் விரைவாக போகிறேன். ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு சில கோட் given by him. The best brains of the nation may be found at the last benches of the classroom. எத்தனை பேர் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்காங்க? ஓகே, ரைட். இன்னைக்கு இவ்வளவு மாணவர்களை உட்கார வச்சுட்டு ஒரு டாக்ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை, அவருடைய இறப்பு,